நல்லது வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் இனிய நாமத்தினாலே அன்போடு வரவேற்கிறேன். இந்த காலை வேளையும் கூட நாங்கள் ஒரு விசேஷித்த சாட்சியை நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் கேட்க போகிறோம். சகோதரர் வரதராஜா அவர்கள் ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார், ஒரு சாட்சி சொல்ல வேண்டும் என்று. நாங்கள் தயவோடு அவரை கேட்டுக்கொள்கிறோம், சாட்சியை கூறும்படியாக. கண்ணனாக சங்கனாக ஒரு திருமணம் வச்சுருக்கணும். அதுக்கு மரம் வட்டிக்கல முதல் மரத்தை வெட்டிக்கல, அடுத்த மரம் உடைஞ்சிருக்கு. உடஞ்ச வரைக்கும் எனக்கு பிடிக்கிற வலி ஒன்றுமே இல்லை. கீழே உடைஞ்சிருக்கு. கீழே உழைப்பாயில் எந்த வலி குப்பை உழைப்போன்னு மறுபடி போயிட்டு அந்த வாழையை நான் பிடிச்சிக்கிட்டேன். பிடிச்சி கீழே விழுந்துன்னா அந்த மரம் வந்து என்னையோட விழுந்து இன்னைக்கு සහෝදරයා දෙවියන් වහන්සේට ස්තුති කරනවා. මන්ත්‍රීසාදා පරමකීය ඒ තනසලාදා ප්‍රමදාන වැඩක් කරාලෝ මහරසුද කරන්න. එතකොට ගා අතු කපන්න තිබාලෝ ඒ ගහ උඩ නැගලා අතු කපාගෙන ඉන්නකොට තව ගහත් එක්ක ගැඩිලා වැටිලා මේ සහෝදරයා අල්ලගන්න කිසිම දෙයක් මේ බැරි වුණ නිසා ගාත් එක්කම බිමට වැටිලා තියෙනවා. නමුත් දෙවියන් වහන්සේ ඔහුට කිසිම හානියක් වෙන්නේ නැතුව වැටිලා නැහැ. සෝ කරලා තියෙනවා. ඒ නිසා දෙවියන් වහන්සේට ස්තුති කරනවා. වෙන කාටද සාක්ෂි දෙන්න? வேற யாருக்காவது சாட்சி சொல்ல வேண்டி இருக்கிறதா? හොඳයි, අපි දෙවියන් වහන්සේට සියලු ගෞරවය මහිමය දෙන්න අවශ්‍යයි. நல்லது, தேவனுக்கு எல்லா கனத்தையும் மகிமையும் கொடுப்பது முக்கியம். ஏனென்றால் இந்நேரமும் எங்களோடு கூட எங்களை பாதுகாக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். தேவன் எங்களை குறித்து கருத்தனை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே எல்லா கன மகிமையும் அவருக்கு தருகிறோம். இந்த காலை வேளையும் தேவனுடைய செய்தியை தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். பிதாவே, இந்த காலை வேளையில் இயேசுவின் நாமத்தினாலே தேவ வார்த்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்யும்படியாக வேண்டுகிறோம். வார்த்தையை ஜீவனுள்ளதாக மாற்றும்படியாக, வல்லமைப்படுத்தும்படியாக, பிதாவே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்கள் ஸ்பரிசம் செய்யும்படியாக வேண்டும். உங்களுடைய கரத்திலே நாங்கள் பாரப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. මම කතා කරන්න බලාපොරොත්තු වෙන්නේ අද දවසේදී අපි ගොඩාක් වෙලාවට අපි දෙවියන් වහන්සේගේ වචනය අහනවා, උරුකම අහනවා. හැබැයි අපි ඒක පිළිගන්නේ නැහැ සමහර වෙලාවට. அநேகமாக நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிறோம், போதனைகளை கேட்கிறோம், ஆனாலும் அவைகளை சில நேரத்திலே கடைபிடிப்பதில்லை. අපි දිනපතා දෙවියන් වහන්සේගේ වචනයට අපි අහුම්කන්නේ සමහර කට ඒකත් කරන්නේ නැහැ. சில நேரத்திலே தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோம், சிலர் அதை கூட செய்வதில்லை. අපි හැම ඉරිදා දවසකම බ්‍රාස්පතින්දා දවසකම අපි වචනය අහනවා. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவனுடைய செய்தியை நாங்கள் கேட்கிறோம். මේ වචනය අපි අපගේ ජීවිත තුළ පිළිගැනීමක් කරන්න අවශ්‍යයි. இந்த வார்த்தை எங்களுடைய இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். මොකද මේ වචනය තමයි ජීවමාන කරන්නේ තමන්ගේ ජීවිතේ. ஏனென்றால் நீங்கள் கேட்கிற வார்த்தை தான் உங்களை ஜீவிக்க செய்யும். මානසික වචනේ සත්‍යතාවයේ වචනේ කිසිදාක පහ වෙන්නේ නැහැ. அவருடைய சத்திய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. මාත්‍රිසාද උන්වහන්සේ අප සමග අපගේ ජීවිතවලට දිනපතා වචනේ කතා කරනවා. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு பேசுகிறார். එහෙනම් අපිට ප්‍රශ්නයක් තියෙනවා. ஆகவே எங்களுக்கு ஒரு கேள்வி உண்டு. දෙවියන් වහන්සේ අපිට කතා කරනවා. தேவன் எங்களுக்கு பேசுகிறார். ඇයි සමහරවිට අපිට මේ ප්‍රශ්න අපගේ ජීවිතවලට විවිධ අවශ්‍යතාවයන් විවිධ දේවල් එන්නේ? ஏன் அப்படி இருந்தும் பல்வேறு நேரங்களிலே பல்வேறு விஷயங்களிலே எங்களுக்கு தேவையாய் இருக்கிறது.
අපි වචනේ අහලා අපි ඒක ඇදහිල්ලෙන් විශ්වාස කරන්නේ නැති නිසා. ஏனென்றால் விசுவாசத்தினாலே வார்த்தையை கேட்டு நாங்கள் அதன்படி செய்யாமல் இருக்கிறபடியா. පසුගිය සතිය තුල දෙවියන් වහන්සේගේ දාසයා දේශනා කළා තමයි මතකද මොනවද කතා කරේ කියලා. கடந்த வாரத்திலே தேவ ஊழியர் இந்த இடத்திலிருந்து தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டார். உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? යම් කතන් සිද්ධියක් කරගෙන එතුමා අපිට පැහැදිලි කරලා දුන්නා. ஒரு சம்பவத்தை எடுத்து அந்த கதையை எங்களுக்கு தெளிவுபடுத்தினார். දෙවනි රාජාවලිය 4 වෙනි පරිච්ඡේදයේ 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்திலே එක්තරා ස්ත්‍රියක් එලීෂාට කියන්නේ දෙවියන් වහන්සේගේ දාසයාට මොර ගහලා කතා කරනවා. ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி எலிசா தீர்க்கதரிசி இடத்திலே கண்ணீரோடு விண்ணப்பிக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். එයා තිබ්බ අවශ්‍යතාවය මොකද්ද? ණය ගෙවා ගන්න බැරුව ඇයගේ දරුවන්ගේ දාසයන් වහල්කමට යන්න යනවා. ஏனென்றால் கடன் செலுத்த முடியாமல் இருந்த நேரத்தில் பிள்ளைகளை கடன் கொடுத்தவன் வந்து அடிமையை பிடித்து கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை அந்த இடத்துல இருந்தது. නමුත් ඒ අවස්ථාවේදී ඇය කතා කරේ කාටද? ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்திலே அந்த தீர்க்கதரிசியுடைய மனைவி யாரிடத்திலே பேசினாள்? දෙවියන් වහන්සේගේ ප්‍රොෆෙටවරයාට තමයි ඇය කතා කරේ. தேவனுடைய தீர்க்கதரிசியிடத்திலே போய் பேசினாள். දැන් අපිට ගොඩාක් වෙලාවට අපිට ප්‍රශ්න එනකොට අපිට අවශ්‍යතාවයන් එනකොට අපි කාටද කතා කරන්නේ? அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில தேவைகளும் நெருக்கம் வரும்போது நாங்கள் யாரிடத்திலே பேசுகிறோம்? අපි ගොඩාක් අයගේ උපදෙස් ගන්න යනවා, ගොඩාක් අයගේ මේ වචන අහන්න යනවා. நிறைய பேரிடத்தில் ஆலோசனைகளையும் யோசனைகளையும் நாங்கள் பெற பார்க்கிறோம். නමුත් අපි එක දෙයක් තේරුම් ගන්න ඕනේ, අපගේ ජීවිතවලට අවශ්‍යතාවයන් එනකොට අපි හරි උපදෙස් ලබා ගන්න කෙනෙක් ළඟට අපි යන්න ඕනේ. நம்முடைய வாழ்க்கையில தேவைகள் வரும்பொழுது சரியான ஒருவரிடத்திலே ஆலோசனை கேட்க நாங்கள் பேச வேண்டும். ඒ නිසා අය විශේෂයෙන් අය දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍ය ප්‍රොෆෙටවරයා ළඟට ගියා. இந்த பெண்ணானவள் தேவனுடைய தீர்க்கதரிசியிடத்திலே சென்றால் එතනදී අයගේ අවශ්‍යතාවය දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයාට කියනවා. அந்த பெண்ணுடைய தேவை அந்த இடத்திலே தேவனுடைய மனுஷனிடத்திலே சொல்லுகிறாள். මොනවද උනේ අවස්ථාවේදී? அந்த நேரத்திலே என்ன நடக்கிறது அங்கே? දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයා කියන දේ කළා මොහොතේදී අය හාස්කම දැක්කා. தேவனுடைய மனிதன் சொன்னபடி செய்த பொழுது அதிசயத்தை கண்டாள். මේ උදාහරණත් මම කියන්න කැමතියි. இந்த காலை வேளையில் நான் சொல்ல விரும்புகிறேன். විශේෂයෙන් මගේ ජීවිතේට சகோதரிய வாழ்க்கைக்கும் බලපාපු කාරණා තමයි අපි ගොඩක් අයගේ මේ අදහස් උපදෙස් ගොඩක් අයගෙන් අහනවා. இப்போ வாழ்க்கைக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிறைய பேரிடத்திலிருந்து ஆலோசனைகளையும் நாங்கள் பெறுகிறோம். දේවල් අපේ කනට වැටෙනවා. பல்வேறுபட்ட விஷயங்கள் நம்முடைய காதுகளிலே கேட்கிறது. තමන් දෙවියන් වහන්සේගේ වචනය තුල ගොඩනැගිලා දෙවියන් වහන්සේගේ වචනය අහලා දෙවියන් වහන්සේත් එක්ක ඉන්න කෙනෙක් නම් තමන්ට හරි දේ මොකද්ද වැරදි දේ මොකද්ද කියලා තමන්ට තේරුම් ගන්න පුළුවන් වෙනවා. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொண்டு அதிலே வளர்ச்சிக்கு வந்து ஒரு விசுவாசமுள்ள தேவனுடைய மனிதனாக மாறினால் உங்களுக்கு முடியும் கேட்கிற இந்த விஷயங்களிலிருந்து தவறு எது, பிழை எது, நல்லது எது, கெட்டது என்று நீங்கள் தீர்மானிக்க முடியும். අපිට කනට ඇහෙන හැම වචනයක්ම අපි ඒක දාගන්න හොඳ නැහැ. நம்முடைய காதுகளிலே கேட்கிற எல்லா வார்த்தையும் நாங்கள் உள்ளே எடுக்க முடியாது. මොකද අද අපේ මනස විකෘති වෙනවා, මනසට අපේ කාරණා බලපානවා. ஏனென்றால் நாங்கள் கேட்கிற இந்த வார்த்தைகள் எங்களுடைய மனநிலையை பாதிப்படைய செய்யும். දැන් වර්තමාන ලෝකයේ ගත්තොත් நடைமுறையான இந்த உலகத்தை எடுத்து பார்ப்போம் என்றால் අපිට බොහෝ දේවල් අපිට කනට ඇහෙනවා. நிறைய காரியங்களை நாங்கள் காதிலே கேட்கிறோம். බොහෝ මේ ඒ කියන්නේ අපිට මේ බලාපොරොත්තු රහිත දේවල් තමයි ඇහෙන්න සැලසෙන්නේ. எதிர்பார்ப்பே வைக்க முடியாத விஷயங்களை தான் கேள்விப்படுகிறோம். කිසිම දෙයක් පේන්නේ නැති වෙන දෙයක් තමයි අපිට ඇහෙන්නේ. எதுவுமே காண முடியாதவைகளா இருக்கிறது போல தோன்றுகிறது. දැන් ලංකාවේ දේශපාලන පැත්ත ගත්තොත් ආර්ථික පැත්ත ගත්තොත් එහෙම අපිට ඉස්සෙල්ලාම නගන මේ ආර්ථිකයේ බිඳුවේ තියෙන්නේ. இலங்கையிலே அரசாங்கத்திலே பொருளாதாரத்தில் எடுத்துக்கொண்டால் இங்க இருக்கிற பொருளாதாரம் பூஜ்ஜியத்திலே இருக்கிறது. දේශපාලන නායකයෝ හැම කෙනෙක්ම හොරකම් කරලා මේ රට යන අනාගතයක් පේන්නේ නැහැ වගේ තමයි අපිට ඇහෙන්නේ. இந்த நாட்டு அரசியல்வாதிகள் இந்த நாட்டிலே சொத்துக்களை களவெடுத்தபடியினால் இந்த நாடு முன்னேறி செல்ல முடியாதபடி இருக்கிறது. නමුත් අපිට එක විශ්වාසයක් එක ඇදහිල්ලක් තියෙනවා දෙවියන් වහන්සේ කෙරෙහි. நமக்கோ ஒரே ஒரு விசுவாசமும் ஒரே ஒரு நம்பிக்கையும் உண்டு தேவன் மேலே. ඒ වගේම තමයි තමාගේ ජීවිතේට මොනතරම් කවුරු මොන කතා කරත්
உங்களுடைய வாழ்க்கைக்கு மேலாக யார் எப்படி பேசினாலும் තමාගේ ජීවිතේට සලස්මක් දෙවියන් වහන්සේ දීලා තියෙනවා. ஆமென். உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு திட்டத்தை தேவன் ඒ கொடுத்திருக்கிறார். සලස්මට දෙවියන් වහන්සේගේ වචනයට තමා කීකරු වෙන්න අවශ්‍යයි. அந்த திட்டத்துக்கு தேவனுக்கு நீங்க கீழ்ப்படிவது முக்கியம். මක්නිසාද උන්වහන්සේ තමා ඒ මව්ගේ ගර්භයේ පටන් ඒ කියන්නේ තමා තෝරගෙන තිබෙන්නේ දෙවියන් වහන්සේ. ஏனென்றால் தாயின் கர்ப்பத்திலே உருவாக்கும் முன்னமே உங்களை அவர் தெரிந்து கொண்டவராய் අපි இருக்கிறார். හැම කෙනෙක්ම දෙවියන් වහන්සේට වටිනවා. ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு பெருமதியானவர்களாய் අපි කුඩා இருக்கிறோம். දරුවන් වෙන්න පුළුවන්, තරුණ ජීවිත වෙන්න පුළුවන්, වැඩිමහල්ලා වෙන්න පුළුවන්, ස්වාමීන් වහන්සේට වටිනවා. பிள்ளைகளாக இருந்தாலும் பெரியவர்களா இருந்தாலும் வாலிபர்களா இருந்தாலும் தேவனுக்கு பெருமதியானவர்கள். ඒ නිසා අපි දෙවියන් වහන්සේගේ වචනේ අහලා කීකරු වෙන මනුෂ්‍යයන් වෙන්න අවශ්‍යයි. ஆகவே தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிகிற மனிதனாக வேண்டும். හිතෝපදේශ 19 20 21 අපි පද බලන්න යනවා. நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 19 20 21 வசனங்களை வாசிப்போம். நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 19 20 21 கடுங்கோவி ஆத்மனிக்கு 19வது அதிகாரம் கடுங்கோவி ஆத்மனிக்குள்ளாவா நீ அவனை தப்புவித்தால் திரும்பவும் தப்பிக்க வேண்டியதா இருவரும் உன் அந்நிய காலத்தில் நீ ஞானமுள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையை நிலை நீக்கும். නුඹේ මතු කාලයේහි නුඹ ප්‍රඥාවන්තව සිටින පිණිස මන්ත්‍රණය අසා ගුරුකම පිළිගන්න. உன் அந்நிய காலத்தில் நீ ஞானம் உள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனையை கேட்ட புத்திமதியை ஏற்றுக்கொள். තමාට බලාපොරොත්තුවක් තමාට අනාගතයක් තියෙනවා. உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்புள்ள எதிர்காலம் உண்டு. අපි හැම කෙනාටම අනාගතයක් තියෙනවා, බලාපොරොත්තුවක් තියෙනවා. நாம் ஒவ்வொருவருக்கும் எதிர்காலமும் நம்பிக்கையும் உண்டு. එයාට විවිධ විවිධ බලාපොරොත්තු ඇති. அது பல்வேறுபட்ட காரியங்களாக இருக்கலாம். නමුත් දෙවියන් වහන්සේ තමාගේ ජීවිතයට සැලසුම් කරපු දෙයක් තියෙනවා. ஆனாலும் தேவனுக்கு உங்களுக்கு ஒரு திட்டமிட்ட செயல் உண்டு. මේ පදේ කියන මතු කාලයේදී නුඹ ප්‍රඥාවන්තව සිටින පිණිස මන්ත්‍රණය අසා ගුරුකම පිළිගන්න කියලා. அங்கே 20வது வசனம் தெளிவாக சொல்லுகிறது, உன் அந்நிய காலத்தில் நீ ஞானம் உள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள் என்று. අපි දැන් තමයි ගුරුකම අහන්න ඕනේ, මන්ත්‍රණය පිළිගන්න ඕනේ. நாங்கள் இப்போது தான் இந்த புத்திமதிகளை கேட்க வேண்டும், ஆலோசனைகளை அடைந்து கொள்ள. මනුෂ්‍යගේ සිතේ බොහෝ යෝජනා ඇත්තේය. ඒත් ස්ථිර වන්නේ ස්වාමීන් වහන්සේගේ මන්ත්‍රණය. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும் என்று சொல்லப்படுகிறது. ගොඩාක් කලාට අපිට බොහෝ ලොකු ලොකු යෝජනා තියෙනවා. பெரிய பெரிய யோசனைகள் நமக்கு உண்டு. අපිට බලාපොරොත්තු තියෙනවා, අරමුණු තියෙනවා. நிறைய எதிர்பார்ப்புகளும் நம்பிக்கையும் உண்டு. දැන් අපි ඉස්කෝලේ යන කාලේ හිතනවා අපි දැන් ඉගෙන ගන්නවා, ඉගෙනගෙන ඩොක්ටර් කෙනෙක් වෙනවා, ලෝයර් කෙනෙක් වෙනවා, ඉංජිනේරු කෙනෙක් වෙනවා කියලා අපිට ඒවල බලාපොරොත්තු පොඩි කාලේ ඉඳලා තිබ්බා. படிக்கிற காலத்திலே எப்படி ஆசை இருக்கும், ஒரு வைத்தியராக வேண்டும், ஒரு என்ஜினியர் ஆக வேண்டும் என்று ஒரு ஆசை இருக்கும். ඊට පස්සේ කාර් එකක් ගන්නවා. ඔය වගේ ලොකු ලොකු බලාපොරොත්තු තියෙන්න පුළුවන් හැම කෙනෙකුටම. அதுக்கு பிறகு நல்ல ஒரு கார் எடுக்கணும், வாகனம் எடுக்கணும்னு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். නමුත් ඒක ස්ථිර කරන්න යන්නේ කවුද? இவைகளை உறுதிப்படுத்துபவர் யார்? අපි ගුරුකම අහලා ඒක පිළිගන්නවා නම් අපි දෙවියන් වහන්සේ ඉදිරියේ අපි ඒක පිළිගන්න අවශ්‍යයි. நாங்கள் அந்த புத்திமதியை கேட்டு ஏற்றுக்கொண்டால் அதுவே எங்களுடைய வாழ்க்கைக்கு வெற்றியாக மாறும். එතන කියනවා මිනිස්සුන්ට ගොඩාක් යෝජනා තියෙනවා. அங்கே சொல்லப்படுகிறது மனிதர்களுக்கு அநேக ஆலோசனை இருக்கிறது என்று. ඒක ස්ථිර எண்ணங்கள். කරන්න යන්නේ දෙවියන් වහන්සේ. அந்த எண்ணங்களை உறுதிப்படுத்துகிறவர் தேவன். ඒ නිසා කරුණාකරලා අපගේ ජීවිත දෙවියන් වහන්සේට බාර දෙන්න, අපගේ යෝජනා දෙවියන් වහන්සේට බාර දෙන්න. ஆகவே நம்முடைய வாழ்க்கையும் எங்களுடைய எண்ணங்களையும் தேவனுக்கு நாங்கள் ஒப்பு கொடுப்போம். ගොඩාක් කලාට අපි මම අද මේ ස්ථානයේ ඉන්නේ මගේ අතර මම හිතවන්නේ මෙහෙම දෙවියන් වහන්සේගේ වැඩේ කරන්න මම තෝරන්න කියලා. சகோதரி நினைச்சு கூட அவங்க பார்த்திருக்கல, இந்த நிலைமையில தேவனுடைய காரியத்தை செய்வதற்கு தேவனின் இடத்துல வைத்திருப்பார் என்று. ගොඩක් කලාට මම මේ පාරේ තමයි ගියා ඉස්කෝලේ යනකොට මෙතන පල්ලිය හදන්න යනකොට වගේ තමයි මම දැන්නේ මෙතන පල්ලියක් හදනවා කියලා. அவர் இருந்த வீட்டிலிருந்து இந்த வீதியிலே தான் ஒவ்வொரு நாளும் கடந்து சென்று பாடசாலைக்கு சென்று கற்றுக்கொண்டு வந்தவர். கடந்த காலத்திலே இந்த சபையை கட்டுவதற்கு ஆரம்பிக்கப்பட்ட பொழுது கூட அந்த காலகட்டத்தில் தான் வந்து ඒ වෙනකොට சேர்ந்தார். මම ගැළවීම ලැබලවත් හිටියේ නෑ.
அந்த காலம் வரைக்கும் கூட ரட்சிக்கப்படவில்லை. නමුත් ස්වාමීන් වහන්සේගේ වැඩේ සඳහා උන්වහන්සේ මාව තෝරාගෙන තිබිලා තියෙන්නේ. ஆனாலும் தேவன் தேவனுடைய வேலைக்காக அவரை தெரிவு செய்திருந்தார். විශේෂයෙන් මම ස්තුතිවන්ත වෙනවා සහෝදரி පద్මා ඇය නිසා දෙවියන් වහන්සේ எனக்கு இது இயலாதுன்னு சொல்லக்குள்ள எங்கே உன்னுடைய தேவன் என்று கேட்பாரா? ඒතකොට කියනවා මා බලවත් කරන තැනන් වහන්සේ තුල මට සියල්ල කළ හැකි කියලා ඔයා කියන්න කටින් කියනවා. அந்த நேரத்தில் அவர் சொல்லிக் கொடுப்பாராம், என்னை பிளப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய பலன் உண்டு என்று வாயில் அறிக்கை செய்யுங்கள். ඒ වගේ ජීවිතයකින් තමයි මාව මේ ස්ථානෙට දෙවියන් වහන්සේ ගෙනල්ලා තියෙන්නේ. அப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கே தேவன் சகோதரன் எடுத்துக் கொண்டு வந்தார். සමහර ලාට අපි බයිබල් ස්ටඩි වලට ඉන්නකොට சில நேரத்தில் வேதாகம படிப்பினையில் இருக்கும்போது අනිත් සිස්ටර් පద్මා කුමාරසිංහ බ්‍රදර් දාමිත් වගේ අය තමයි අපිට ඒක ගෝලත් ජීවිතයේ ස්ථානවල இப்ப அந்த காலகட்டத்திலே பேர் சொன்ன இவர்கள் தான் சீசுத்துவத்தில் இருந்தார்கள். ඒ දවස්වලදී අපි ඒ පාඩම් ඉගෙන ගන්නකොට කොච්චර අමාරු තත්ත්වයක අපි වැටුණාද. சில நேரத்திலே வேதாகம பாடங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது மிகவும் கடினமானதா இருக்கும். සමහරවිට කුටිත් කරනවා. சில நேரத்தில் அடியும் வாங்க நேரிடும். අඳුරු පිහදාදා තමයි යන්නේ පාර දිගට. கண்ணீரை தொடச்சு கொண்டே தான் நடுவே போவோம். හැබැයි ඒකේ විපාකය අද දෙවියන් වහන්සේ දීලා තියෙනවා. ஆனாலும் அதனுடைய பிரதிபலனை தேவன் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். අපි ඒ අය මොන දේ කිව්වත් අපි කරන්න සූදානම් වෙලා හිටියේ ලෑස්තිලා හිටියේ. அவர்கள் என்ன சொன்னாலும் அதை செய்ய ஆயத்தமா අපි இருந்தோம். හැම වෙලාවෙම මේ ගුරුකම අහන්න පිළිගන්න අපි සූදානම් වෙලා හිටියේ. என் நேரமும் அந்த புத்திமதிகளை ஆலோசனைகளை கேட்டு நடக்க எங்களை கீழ்ப்படுத்தணும். ඒ නිසා ඇයට අපි ගැන තිබ්බ මතු කාලේදී බලාපොරොත්තුව. ஆகவே அவர்களுக்கு எதிர்காலத்திலே எங்களுடைய வாழ்க்கை குறித்து ஒரு நோக்கம் அவர்களுக்கு මේ අය இருந்தது. මේ තත්ත්වෙට තමයි එන්නේ යන්නේ කියලා ඇයට තිබ්බයි බලාපොරොත්තුව. அவர்கள் இந்த ஒரு உயரத்துக்கு வருவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அவர்களுக்கு இருந்தது. සමහරවිට ඒක මටවත් තිබ්බේ නැති වෙන්න පුළුවන් අනිත් අයටත් තියෙන්නේ නැති වෙන්න පුළුවන් එවැනි බලාපොරොත්තු. சில நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு உங்களுக்கும் கூட இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ඒ නිසා හැම විටම අපි තේරුම් ගන්න ඕනේ අපිට ගුරුකම කියා දෙන ඒ නායකයාගේ ජීවිතයේ අපේ ගැන බලාපොරොත්තුවක් ඇතිව තමයි තියෙන්නේ. ஆகவே எங்களுக்கு ஆலோசனைகளை புத்திமதிகளை கொடுக்கிற அந்த ஆசிரியருக்கு எங்களை குறித்த ஒரு நோக்கம் கட்டாயமாக இருக்கும். අපගේ දේව දානසයත් ගොඩාක් වෙලාවට අපිව අර අමාරු තත්ත්වයන් වලට අපි දානවා. අර පීනන්න බැයි නම් දානවා වතුරට ඒ වගේ. சில நேரத்துல நம்முடைய போதகர் என்ன செய்வார், நீச்சல் அடிக்க தெரியாட்டி அந்த இடத்துல கொண்டு போய் விடுவார், இப்ப நீந்து என்று. දැන් අපි හිතන අයියෝ මම ගිලෙයිද මම වැටෙයිද මම බේරෙන්නේ නැති වෙයිද කියලා විවිධ දේවල් අපිට දැනෙනවා. சில நேரத்திலே தண்ணியில விட்டோன்னு என்ன தோணும், ஐயோ எனக்கு நீந்த தெரியாது நான் மூழ்கிடுவேங்கிற ஒரு பயம் அச்சம் வரும். නමුත් කවදාවත් අපිව ගිලෙන්නවත් වැටෙන්නවත් අපිට අන්සායක් වෙන්නවත් ඉඩ ඇරියේ නැහැ. ඔව් අපි අතින් අල්ලගත්තා. ஆனாலும் மூழ்கவோ அழிந்து போக விடாதபடிக்கு அந்த போதகர் எங்களுடைய கரத்தை பிடித்து கரைக்கு கொண்டு வந்தார். ඒ නිසා මේ දැසන අපි තේරුම් ගන්න අවශ්‍යයි. ஆகவே இந்த காலை வேளையில் நாங்கள் அறிந்து கொள்ள අපේ வேண்டும். ජීවිතවලට දෙන ගුරුකම අපි හරියාකාරව පිළිගන්න අවශ්‍යයි. நம்முடைய வாழ்க்கைக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த புத்திமதிகளை சரியாக எடுத்துக்கொள்ளணும். ඒ ගුරුකම පිළිඅරගෙන අපි ඒක තේරුම් ගන්න අවශ්‍යයි. இந்த புத்திமதிகளை சரிவர தெரிந்தெடுத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். එතනදී කියනවා මනුස්සයෙකුගේ සිතේ බොහෝ යෝජනා ඇත්තේය ඒ ස්ථීර වෙන්නේ ස්වාමීන් වහන්සේගේ මන්ත්‍රණය. 21வது வசனம் சொல்லப்படுகிறது, மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும் என்று. දැන් අපිට මොන කිසිම දෙයක් නැහැ කියන සත්‍යයට අපි දැන් පස්සලා ඉන්න පුළුවන්. අපිට කිසිම දෙයක් පේන්නේ නැති සත්‍යයට තියෙන්න පුළුවන්. எங்களுக்கு எதுவுமே இல்லை, எதுவுமே தெரிய மாட்டேங்குது, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் கூட இருக்கலாம். දැන් අපිට ආයේ බලාපොරොත්තුවක් නැහැ කියන සත්‍යයට පස්සලා ඉන්නත් පුළුවන්. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் போய்விட்டதே என்ற ஒரு நிலைமைக்கு கூட வரலாம். එවැනි කාන්තාවන්ගේ ජීවිතය ගැන අපි බලන්න යනවා. இப்படிப்பட்ட ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள අපි போகிறோம். බැලුවා ඒ රාජාවලිය පොතේම 4 වෙනි පරිච්ඡේදයේ 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்திலே நாங்கள் பார்த்தோம். අටේ සිට අපි බලන්න යනවා. 8வது வசனத்திலிருந்து நாங்கள் இந்த கதையை வாசிப்போம். වෙලාව නැති නිසා මම කතාව කියවන්න යනවා. Taman ගෙදර ගිහලා ඒක බලන්න. இந்த கதையை நாங்கள் சுருக்கமாக சொல்ல போகிறோம். நீங்கள் வீடுகளிலே போய் இந்த கதையை வாசித்து படித்துக் கொள்ளுங்கள். එක දවසක් මේ එලිෂා සුනෙම් වලට යනවා. இப்போ ஒரு நாள் ස්ථානෙට යනවා. தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய எலிசா சுனேமியாள் என்கிற ஒரு வீட்டுக்கு போகிறாள். එතන ස්ත්‍රියක්
එහාට මෙහාට යනකොට ස්ත්‍රිය මේ එළිය ප්‍රොපේතවරයාට කෑම දෙනවා. இப்போ அந்த இடத்துக்கு போயிருக்கும் பொழுது அங்கே ஒரு பெண் இந்த தீர்க்கதரிசிக்கு சாப்பாடு எல்லாமே தயார் செய்து கொடுக்கிறாள். ඒ අවස්ථාවේදී ඇයගේ පුරුෂයාත් එක්ක කතා කරලා කියනවා මේ ප්‍රොපේතවරයා නිතරම එනවා යනවා. இப்போ இந்த பெண் என்ன செய்கிறாள்? தன்னுடைய கணவனிடத்திலே பேசி சொல்லுகிறாள், இந்த தேவனுடைய மனுஷன் அடிக்கடி வந்து போகிறபடியினாலே මෙයා දෙවියන් වහන්සේගේ සුද්ධ මිනිසෙක්. இவர் வந்து தேவனுடைய ஒரு பரிசுத்தவான். එයාට පේනවා ඒක. இந்த பெண் அதை கண்டால் ඒකලා ඒ දෙන්න කතා වෙලා භාර්යාවයි පුරුෂයයි කතා වෙලා කියනවා අපි මෙයාට ඉන්න අපි තනක් රැස්ති කරලා දෙමු කියලා. இப்போ இந்த கணவன் மனைவி ரெண்டு பேர் கலந்து பேசி இந்த தேவனுடைய மனுஷன் தங்குவதற்கு ஒரு அறையை நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொடுப்போம் என்று சொல்லுகிறார்கள். ඊපස්සේ උඩුමහලේ තනක් සූදානම් කරලා මේ ප්‍රොපේතවරයාට මේසෙකුත් ඇඳකුත් පුටුවකුත් පහනකුත් එහි තියෙනවා. இந்த இருவரும் அவர்கள் இருந்த வீட்டிலே மேல் அறையிலே ஒரு அறையை தயார் செய்து அங்கே மேஜை, குத்து விளக்கு, அந்த தேவனுடைய மனிதனுக்கு தேவையான கட்டில் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி கொடுப்பதை பார்க்கிறோம். ඒකලා කියනවා යාලා මේ ප්‍රොපේතවරයා කියනවා ඒක මෙහි ඉන්න පුළුවන් කියලා කියනවා. அப்பொழுது இந்த இருவரும் சொல்லுகிறார்கள், தேவனுடைய தீர்க்கதரிசிக்கு நீங்கள் இங்கே தங்குங்கள் என்று. එක දවසක් මේ ප්‍රොපේතවරයා නිදාගෙන ඉන්නවා. ஒரு நாள் இந்த தேவனுடைய தீர்க்கதரிசியை நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். ඒ අවස්ථාවේදී அந்த சந்தர்ப்பத்திலே ප්‍රොපේතවරයා ඔහුගේ වැඩකාරයා කවුද ගෙහාසිට කතා කරලා කියනවා இந்த தேவனுடைய மனிதனாகிய தீர்க்கதரிசிக்கு பணியாளனாய் வேலைக்காரனாய் இருந்தவர் கேயாசி අඬගහලා කියනවා අර ස්ත්‍රියට එන්න කියන්න කියලා. இப்போ அந்த வேலைக்காரனிடத்திலே சொல்றார், அந்த பெண்ணை அழைத்து கொண்டு வா என்று. ඒකලා ස්ත්‍රියට අඬගහගෙන එනවා මේ ගෙහාසි. இந்த கேயாசி வேலைக்காரன் போய் இந்த பெண்ணை அழைத்து கொண்டு வருகிறான். ඊපස්සේ මේ ස්ත්‍රියට කියනවා අපිට ඔබ ගොඩක් සැලකිලි දැක්වුවා. இந்த பெண்ணை பார்த்து தேவனுடைய மனிதன் சொல்லுகிறார், இவ்வளவு சலக்கரணையோடு எங்களை கவனிக்கிறீர், என்னை குறித்து அக்கறை எடுக்கிறீர், ඔයා උදෙසා අපි මොනවද කරන්න ඕනේ කියලා අහනවා. ஆகவே உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். එතකොට මේ ස්ත්‍රිය කියනවා அப்பொழுது இந்த பெண் சொல்லுகிறாள், මොනවද කියන්නේ මේ 13 වෙනි පදේ 13வது வசனம் என்ன சொல்லுகிறது? அவன் கேயாசியை பார்த்து இதோ இப்படிப்பட்ட சகல 14வது வசனம். ඇයට පුත්‍රයෙක් නැහැ කියලා එතනදී කියනවා. அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு அவன் அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றார். එතනදී ගෙහාසි තමයි කියන්නේ ඇයට දරුවෙක් නැහැ කියලා. இப்போ இந்த வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், தேவனுடைய மனுஷனுக்கு தேவனுடைய இந்த வேலைக்காரன் கேயாசி சொல்லுகிறானே, இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு பிள்ளை இல்லை என்று. ඊට පස්සේ දෙවියන් වහන්සේගේ ප්‍රොෆේතවරයා ඇයට මොකද්ද දෙන පොරොන්දුව? அதற்கு பிறகு தேவனுடைய தீர்க்கதரிசி எப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த பெண்ணுக்கு கொடுக்கிறார். 16 කියනවා මේ කාලේ පැමිණෙන විට නුඹ පුත්‍රයෙකු වදන්නීය කීවේය. ඈත නැත. මාගේ ස්වාමීනි දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයා ඔබගේ දාසියට බොරු කියන්න එපාය කීවාය. அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி காலகட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். මෙතනදී දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයා මේ ස්ත්‍රියට කතා කරලා කියනකොට இந்த இடத்திலே தேவனுடைய தீர்க்கதரிசி இந்த பெண்ணுக்கு பேசி சொல்லும்போது අය ඒක පිළිගන්න ලෑස්ති නැහැ. அதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கவில்லை. ඇයි ஏன்? වර්තමානයේ අයගේ තත්ත්වය දිහා බලනකොට අය මහලු වෙලා හිටිය අයට දරුවෙක් ලබා ගන්න බැරි මට්ටමක හිටිය අය. ஏனென்றால் இந்த பெண்ணுடைய கணவன் வந்து வயது போன ஒருவராக இருந்தார். ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அவருக்கு இல்லாமல் இருந்தது. ඇය කියනවා මට බොරු කියන්න එපා කියලා කියන අය. அந்த பெண் சொல்லுகிறார், அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று சொல்லுகிறார். ගොඩාක් වෙලාවට අපි මේ කතාව දිහා බලනකොට අපිට තේරෙන කාරණාව තමයි இந்த கதையை நன்கு நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது எங்களுக்கு தெரிகிற விடயம், මිනිසෙක්ගේ අවශ්‍යතාවයකට දෙවියන් වහන්සේගේ මිනිසෙක් යවනවා. தேவனுடைய மனிதனுக்கு தேவைக்காக தேவனுடைய ஒரு மனிதனை அனுப்புகிறார். ඇයි දෙවියන් වහන්සේගේ මිනිසයා ඒ ස්ථානෙට යවන්නේ? ஏன் அந்த இடத்திலே தேவனுடைய மனிதனை அனுப்புகிறார்? තමන් හිතන්නේ මොකක්ද යවන්නේ?
நீங்கள் ஏன் அனுப்புறார் என்று நினைக்கிறீங்க? ඒ අවශ්‍ය මනුෂ්‍යයන්ගේ අවශ්‍යතාවය සම්පූර්ණ කරන්න තමයි දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යය යවන්නේ. ஏனென்றால் மனிதர்களுடைய தேவையை நிறைவேற்றவே தேவன் தேவனுடைய மனிதனை அனுப்புகிறார். ඒ දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයා තුල බලයක් තියෙනවා ඒ කරන්න. ஏனென்றால் தேவனுடைய மனிதனுக்குள்ளே ஒரு வல்லமை உண்டு அதை செய்வதற்கு. ආමේන්. ஆமென். අද අපි කවුද? අපි දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයන්. இன்றைக்கு நாமும் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கிறோம். අපි විවිධ මිනිස්සු ළඟට දෙවියන් වහන්සේ අපි අද යවනවා. பல்வேறுபட்ட மனிதர்களிடத்தில் எங்களையும் தேவன் அனுப்புகிறார். එතන එලියා ප්‍රොෆෙට්වරයා ඔහුගේ වැඩේ ඔහු කළා. இந்த இடத்துல நாம பார்க்கிறோம் எலிசா தேவனுடைய அந்த காரியத்தை செய்வதை பார்க்கிறோம். මේ කාන්තාව ළඟට යනකොට ගොඩක් දේවල් කියන්නත් ඇති. சில நேரத்தில் இந்த ஒரு பெண்ணுடைய வீட்டில போயிட்டு தங்கின நேரத்துல நிறைய பேர் நிறைய கதைகள் சொல்லி இருக்கலாம். දකින්න අය මොනවා කියන්නද දන්නේ එක එක්කෙනාට එක එක සිතුවිලි එයි. சில நேரத்திலே கண்டவர்கள் பல்வேறுபட்ட பேச்சுகளை பேசி இருக்கலாம். නමුත් ඒවට නෙවෙයි දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍ය අහුම්කන් දුන්නේ. அந்த பேச்சுகளுக்கு அல்ல தேவனுடைய மனிதன் காது கொடுத்தது. අර කාන්තාවගේ තිබුණා ඔය අවශ්‍යතාවයට ඔහුට ඇයට ඔහු පිළිතුරක් දුන්නා. அந்த பெண்ணுடைய தேவைக்கு தேவனுடைய மனிதன் ஒரு பதிலை கொடுத்தார். විසඳුමක් දුන්නා. ஒரு பதிலை கொடுத்தார். මේ උදෑසන තමන් විවිධ අවශ්‍යතාවයන් සිටින්න පුළුවන්. இந்த காலை வேளையும் கூட நீங்களும் பல்வேறுபட்ட தேவைகளோடு வந்திருக்கலாம். විවිධ අමාරුකම් තුලින් තමයි යන්න පුළුවන්. பல்வேறு நெருக்கடிகளுக்குள்ளே நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். තමා ණය බාරවල ඉන්න පුළුවන්. சில நேரத்தில் கடன் பாரத்தோடு இருக்கலாம். තමා ණය ප්‍රශ්න වලින් ගැටිලා තමන්ට යන්න තැනක් නැතුව ඉන්න පුළුවන්. சில நேரத்திலே கடன் பிரச்சனையினாலே என்ன செய்வதென்று கூட ஒரு போவதற்கு இடமில்லாமல் இருக்கலாம். ඒ වගේම තමන්ට කිසිම බලාපොරොත්තුවක් නැතුව ඉදිරි අනාගතය ගැන බලාපොරොත්තුවක් නැතුව ඉන්න පුළුවන්. எதிர்காலத்தை குறித்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத நிலைமையிலே கூட இருக்கலாம். පවුල් තුළ සමාදානයක් නැතුව දරුවන්ගේ ජීවිත දිහා බලපුවාම දරුවන් අකීකරු වෙනවා. පවුල සමාදානයක් නැතුව පවුල අර බෙදුනා වූ තත්ත්වයේ තියෙන්න පුළුවන්. குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் பிள்ளைகள் மூலமாய் நடந்த சில விஷயங்கள் குடும்பத்திலே ஏற்பட்ட தாக்கங்கள் நிமித்தமாக வேதனையோடு இருக்கலாம். මොන තත්ත්වයේ සිටියත් දෙවියන් වහන්සේ තමා ගැන මම ගැන සලකනවා. என்ன நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் தேவன் உங்கள் மேல் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். තමන්ගේ අවශ්‍යතාවය සම්පූර්ණ කරන්න දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍ය තමා ළඟට එවන්න යනවා. உங்களுடைய தேவைகளை சந்திக்க தேவனுடைய மனிதனை அவர் அனுப்புகிறார். මේ උදෑසන අපි හිතෝපදේශ පොතේ බැලුවා වගේ நாங்கள் இந்த காலை வேளை நீதிமொழிகள் புத்தகத்திலே பார்த்தது போல අපි ඒ ගුරුකම අහලා අපි පිළිගන්න අවශ්‍යයි. நாங்கள் அந்த யோசனைகளை புத்திமதிகளை கேட்டு ஏற்றுக்கொள்வது முக்கியம். ඒ ගුරුකම අපි පිළිගත්තේ නැත්නම් අපිට බොහෝ අමාරුකම් බොහෝ පීඩාවන් අපිට දරා ගන්න බැරි අවස්ථාවන් වලට අපි මුහුණ දෙනවා. நாங்கள் புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதை கேட்டு එදා ඒ කාන්තාවගේ අවශ්‍යතාවයට දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයා යවුවා වගේ අද ඔබගේ අවශ්‍යතාවයට දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍ය අපිට දීලා තියෙන්නේ. அந்த காலகட்டத்திலே அந்த பெண்ணுடைய தேவையை சந்திப்பதற்கு தேவன் தேவனுடைய மனிதனை அனுப்பினது போல இன்றும் உங்களுடைய தேவைகளை சந்திக்க தேவன் தேவனுடைய மனிதனை அனுப்புகிறார். වගේම අද අපිට සුද්ධාත්මයන්න් වහන්සේ අපේ සමග සිටිනවා. இந்த காலகட்டத்திலே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே நம்மளோடு பாசமாய் இருக்கிறார். අපෙත් එක්ක උන්වහන්සේ ජීවත් වෙනවා. நம்மளோடு கூட அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். උන්වහන්සේ ගමන් කරනවා. எங்களோடு பயணிக்கிறார். අපිට උන්වහන්සේ ගුරුකම දෙනවා. எங்களுக்கு புத்திமதிகளை தருகிறார். උන්වහන්සේ අපිට මඟ පෙන්වීම දෙනවා. எங்களுக்கு வழிநடத்துதலை கொடுக்கிறார். ප්‍රශ්නේ තියෙන්නේ අපි උන්වහන්සේ සමග යන්න ලෑස්තිද? கேள்வி என்னவென்றால் நாங்கள் அவரோடு பயணிக்க ஆயத்தமா? අපි තීරණයක් ගමු මේ උදෑසන. இந்த காலை வேளையும் கூட நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ස්වාමිනී මම අවශ්‍යතාවයෙන් හිටියා. கர்த்தாவே நான் தேவையோடு இருந்தேன். මම විවිධ ප්‍රශ්න තුලින් ගමන් කරා. பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே கடந்து போனேன். මට කිසිම විසඳුමක් නැතුව තිබුණ කාලයක් තිබ්බා. எந்த ஒரு பதிலுமே இல்லாத காலம் இருந்தது. බොහෝ අයගේ වචන නිසා මම අධෛර්යයටපත් වෙලා එපා වීම තත්ත්වයේ සිටියා. நிறைய பேருடைய வாயின் வார்த்தையினாலே வாழ்க்கையிலே வெறுப்புணர்வோடு வாழ்ந்த காலமும் உண்டு. ස්වාමිනී අද දවසේදී මම වහන්සේගේ වචනය තේරුම් ගත්ත ඒ ගුරුකම අහනවා කියලා අපි සිතින් උන්වහන්සේ ඉදිරියේ අපි අවංක වෙමු. இந்த காலை வேளையும் கூட ஆண்டவரே உம்முடைய புத்திமதிகளை கேட்டு என் இருதயத்திலே நான் பதித்துக் கொள்ளுகிறேன் என்ற ஒரு தீர்மானத்தை எடுப்போம். නැති තැන ඇතිතේ කරන්න පුළුවන් වුණොත් තනන් වහන්සේ අපේ සමගයි. இல்லாத இடத்திலே இருப்பவைகளை போல உண்டாக்க கூடியவர் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். අපි අවසාන වශයෙන් රෝම 4:17 පද බලන්න යනවා. இறுதியாக ரோமர் 4வது அதிகாரம் 17 18 வசனங்களை வாசிப்போம்.
ரோமர் 4வது அதிகாரம் අනේක ජාති පළවෙනි වචනය. දාහත කියනවා නුඹ බොහෝ ජාතීන්ට පියෙක් කලමින් ලියා තිබෙන ලෙස ආබ්‍රහම් තමා විශ්වාස කළා වූ මලවුන් ජීවත් කරන්නා වූ නැති දේ ඇති දේ මෙන් සඳහන් කරන්නා වූ දෙවියන් වහන්සේ ඉදිරියේ අප සියල්ලන්ගේ පියාණෝය. ආමෙන්. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். නුඹේ වංශය මෙසේ වන්නේ කියා තිබෙන ලෙස ආබ්‍රහම් බොහෝ ජාතීන්ගේ පියා වන පිණිස බලාපොරොත්තු වීමට ඉඩ නැති තැන බලාපොරොත්තුෙන් විශ්වාස කළේය. உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுமில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். මලවුන් ජීවත් කරන්නා වූ නැති දේ ඇති දේ මෙන් සඳහන් කරන්නා වූ දෙවියන් වහන්සේ අප ඉදිරියේ அவன் விசுவாசத்தினாலே பலவீனமாய் இருக்கவில்லை. අපි අර තමන් ගෙදර ගිහිල්ලා බලන්න අපි කියවපු පරිච්ඡේදයේම ඊට පස්සේ මේ දරුවට මොනවද වෙන්නේ? දරුවා මැරෙනවා. அதற்கு பிறகு நாங்கள் அந்த 2 ராஜாக்கள் புத்தகத்தில் இருக்கிற கதை நீங்கள் வீடுகளிலே போயிட்டு வாசித்து பாருங்கள். ஒரு கட்டத்தில் அந்த பிள்ளை இறந்து போகிறது. ඊට පස්සේ ආය නැවත වාරයක් මේ එලිෂා හොයාගෙන යනවා අය. மீண்டும் அந்த பெண் என்ன செய்கிறாள்? தேவனுடைய மனிதனை தேடிக்கொண்டு போகிறார். ඊට පස්සේ එලිෂා ප්‍රොෆෙසර්වරයා දරුවට ජීවනය දෙනවා. அதற்கு பிறகு தேவனுடைய தீர்க்கதரிசி அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்புவதை பார்க்கிறோம். මලවුන් ජීවත් කරන්නා වූ තැනන් වහන්සේ. மரித்தோரை உயிரோடு எழுப்பக்கூடிய தேவன் நம்முடைய ஆண்டவர். නැති දේ ඇති දේ දැක්කා වූ නැති දේ ඇති දේ මෙන් සඳහන් කරන්නා වූ තැනන් වහන්සේ. இல்லாதவைகளை இருப்பது போல அழைக்கக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். ආබ්‍රහම් විශ්වාස කරා ඔහුට දරුවෙක් හිටියේ නැහැ. නමුත් ඔහු ජාතිය පියා හැටියට ඔහු විශ්වාස කරා. ஆபிரகாம் தனக்கு ஒரு பிள்ளை இல்லாமல் இருந்தும் கூட அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்துவேன் என்று சொன்னதை விசுவாசித்தான். අපිත් අද අපිට බලාපොරොත්තුවක් නැති තැනක අපි වැටිලා ඉන්න පුළුවන්. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே விழுந்து போயிருக்கலாம். නමුත් අපිට බලාපොරොත්තුවක් තියෙනවා දෙවියන් වහන්සේ ඉදිරියේ. எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு தேவனிடத்திலே. මේ උදාහරණ අපි සියලු දෙනා නැගිට සිටිමු. இந்த காலை வேளையில் நாங்கள் யாவரும் எழுந்திருப்போம். මම විශ්වාස කරනවා දෙවියන් වහන්සේගේ වචනය ඔබට අද දවසේදී කතා කරන්න ඇති කියලා. நான் விசுவாசிக்கிறேன் தேவனுடைய வார்த்தையிலே தேவன் உங்களுக்கு இந்த காலை வேளையில் பேசினார் என்று. මේ උදාහරණ තමා දෙවියன் වහන්සේ ඉදිරියේ සිටගෙන සිටින්නේ. இந்த காலை வேளையும் நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறீர்கள். තමාට කිසිම නැති තත්යකට තමා පත් වෙලා ඉන්න පුළුවන්. எதுவுமே இல்லாமல் இருக்கிற ஒரு நிலைமையை போல கூட ஒரு வாழ்க்கை இருக்கலாம். බලාපොරොත්තුවක් නැතුව ජීවත් වෙන්න පුළුවන්. ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழலாம். කිසිම දෙයකින් තමන්ට ජය නැති බව තමන්ට පේන්න පුළුවන්. எந்த வழியிலே கூட ஒரு வெற்றி இல்லாமல் இருப்பது போல உணரலாம். නමුත් තමන්ගේ අවශ්‍යතාවය තමන්ගේ ජීවිතයේ දෙවියන් වහන්සේ දමා තිබෙනා යෝජනාව ස්වාමීන් වහන්සේ මතු කාලෙදී ස්ථිර කරන්න යනවා. உங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டத்தை தேவனுடைய புத்திமதிகளை நீங்கள் கேட்கும்போது வருங்காலத்திலே அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். මනුෂ්‍යයන් තමන්ගේ ජීවිතයේ ඉහළින් මොන දේ කරත් ස්වාමීන් වහන්සේ කියන දේ තමයි ඉෂ්ට වෙන්න යන්නේ. மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு மேலாக என்ன சொன்னாலும் செய்தாலும் அதை விட தேவனுடைய காரியமே உங்களுடைய வாழ்க்கையிலே நிலைநிற்கும். ඒ නිසා අපි හැම වෙලාවෙම දෙවියන් වහන්සේගේ හඬ අහන දෙවියන් වහන්සේගේ ගුරුකම පිළිපදිනා අය වෙන්න අවශ්‍යයි. ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய குரலின் சத்தத்தை கேட்கவும் அவருடைய புத்திமதிகளை ஏற்றுக்கொண்டு நடக்கிறவர்களாக மாற வேண்டும். අපි ආඥා කරමු. நாங்கள் யாவரும் ஜெபம் பண்ணுவோம். ප්‍රේමවත් දෙවි පියාණනි, அன்பான தேவ தகப்பனே, ඔබ වහන්සේ ඉදිරියට අපි සියලු දෙනා පැමිණ සිටිනවා. உங்களுக்கு முன்பாக இதோ நாங்கள் எல்லோரும் கடந்து வருகிறோம் ஆண்டவரே. ස්වාමීනි, අපේ එකිනෙකාගේ தත්ත්වය අද දවසේදී ඔබ වහන්සේ දකිනවා. எங்கள் ஒவ்வொருவருடைய நிலைமையும் நீங்க பார்க்கிறீங்க ஆண்டவரே. ශුද්ධාත්මයන් ඔබ වහන්සේ අපගේ අතුලාන්තයට පැමිණ සිටිනා වූ සෑම කෙනාගේ ආත්මයට වහන්සේ මෙහෙ කරන්න කියලා ඉල්ලනවා ස්වාමීනි. பரிசுத்த ஆவியானவரே,
இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆத்துமாவிலும் இருதயத்திலும் ஆவியானவரே நீர் செயல்படும்படியாக வேண்டுகிறோம் கர்த்தாவே. පියාණනිය වහන්සේ දැන් එයාගේ ආත්මයට කතා කළ මැනව. இப்பொழுது இவர்களுடைய ஆத்துமாவுக்கு நீர் பேசுவீராக. ස්වාමිනයාගේ ඇතුළ තිබෙනා වූ හැම වේදනාවක්, හැම අසහනයක්, හැම ප්‍රශ්නයක්, හැම නැතිබරිකමක් වහන්සේ ඉදිරියේ තබනවා ස්වාමිනේ. இவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற பலவீனங்கள், இல்லாத ஆண்டவரே காரியங்கள், இவை அனைத்தையும் உடைய பாதத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம். බලාපොරොත්තු රහිත අයට වහන්සේ බලාපොරොත්තුවක් ඇති කළ මැනව. எதிர்பார்ப்பு இல்லாதவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துவீராக. අවශ්‍යතාවයෙන් සිටිනා වූ සෑම කෙනාගේ ජීවිතයට වහන්සේ අවශ්‍යතාවයෙන් සම්පූර්ණ කරන්න කියලා தேவைகளோடு இருக்கிறவர்களுக்கு அந்த தேவைகள் சந்திக்கப்பட கிருபையை தருவீராக. රෝගයෙන්, අසහනයෙන්, විවිධ ප්‍රශ්න තුලින් අමාරුකමින් ජීවත් වෙනා වූ සෑම ජීවිතයකටම වහන්සේ අතගැසුව මැනව. நோய் நொடிகளோடு, பிரச்சனைகளோடு, தேவைகளோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சுகமும் பதிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே கிடைக்க வேண்டுகிறோம். පියාණනිය වහන්සේගේ හස්තයට බාර කරන්නේ යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. இவர்கள் யாவரும் உடைய கரத்திலே பாரப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமென். ஆமென்.